ஸோ நீங்கள் படிக்க போகிறதுக்கு ஸ்டைஃபனோட கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் லேப்டாப்புக்கு சிப் பேஸ்டு டெக்னாலஜி. ஏன்னா கம்பெனி கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இட் இஸ் டெஃபினெட்லி கிஃப்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி. Hi everyone, I'm Kamali Gunashekaran. So, இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, he's an influencer and also a motivational speaker. He's none other than Mr. Lakshmi Narayanan அவர்கள். Hi sir, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். So, இன்னைக்கு நம்ம Grandest Technology அவங்களோட பிரான்ச் சென்னையில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. So, how do you feel about that? டெஃபினட்டாக, அதாவது வந்து ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி தென் நெக்ஸ்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி கிஃப்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் இன் சென்னைனே சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இட் இஸ் அ வெல்கமிங் மூவ். ஓகே சார், லைக் ஸ்மார்ட் ஃபோன் இன்ஜினியரிங் மாதிரி இருக்க ஒரு ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, எனி கைண்ட் ஆஃப் அ ஸ்கில் இட் இஸ் அ மேண்டேட்ரி டுடே. அதாவது வந்து நீங்கள் என்னதான் டிகிரி படித்தாலும் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின். ஏன்னா கம்பெனி கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என்ன கைண்ட் ஆஃப் ஸ்கில் வச்சுருக்க அதை உன்னால் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் இருந்ததுன்னா இன்னைக்கு வேலை, அதுக்கு ஆன்சர் இல்லைன்னா எந்த துறையிலையும் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா டிகிரி படிக்கும் போதே எல்லாம் சொல்கிறோம், இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கியா, உனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே வந்து ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் லேப்டாப்புக்கு சிப் பேஸ்டு டெக்னாலஜியை ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட கொடுக்குறாங்கும் போது டெஃபினட்டாக இட் இஸ் அ வெரி குட் மூவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி கரும்பு திங்கிறதுக்கு கூலி அப்படிங்கிற மாதிரி, கரும்பே இனிக்கும், அதை சாப்பிட்றதுக்கு கூலியும் கொடுக்கா யார் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் படிக்க போகிறதுக்கு ஸ்டைஃபனோட கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இட் இஸ் அ வெரி குட் மூவ் தான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து காம்படிஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. இட்ஸ் லைக் ரன்னிங் அ ரேட் ரேஸ் மாதிரி தான் சொல்லலாம். ஸோ அதனாலேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ, நம்ம கரியர் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒரி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ எல்லாருமே ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க, நீங்கள் காலேஜ் போனாலும் ஸ்கூல் போனாலும் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ROI என்ன அப்படின்னு. இன்றைக்கி வந்து எஜுகேஷன்னாலே நான் இவ்வளோ காசு போடுறேன், எவ்வளோ எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஷினாக இருக்குது. ரைட்டாக தப்பாங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் இப்போ. ஏன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி நீங்கள் கோட் எழுத தெரிஞ்சுது, கம்ப்யூட்டர் கோட் எழுந்துச்சுன்னா நீங்கள் பெரிய விஷயம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜாவா தெரிஞ்சிங்கன்னா உங்களை கிட்னாப் கூட பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு கோடிங் எல்லாம் ஏஐ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ அதனால இன்னைக்கு என்ன வேணும்னா கிரியேட்டிவிட்டி. ஒரு ஹியூமனால எதெல்லாம் பண்ண முடியுதோ அதை ஏஐ பண்ண முடியலைன்னா யூ ஆர் வேல்யூட், அப்படின்னா யூ ஆர் நாட் வேல்யூட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து இங்கே கிராண்டஸ்டில் வந்து இது சொல்லி கொடுக்குறாங்க, மொபைல் ஃபோனை ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து ஏஐயால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிப்பேரால் ஏஐ பண்ண முடியுமா, அது செங்ஷன் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக தெர் இஸ் அ வேல்யூ ஹியர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஃபியூச்சரை பற்றி ஒருத்தங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு 12th முடித்தோடனே ஃபஸ்ட்டு என்ன நினைப்பாங்கன்னா, எந்த காலேஜில் போடலாம், என்ன டிகிரி படித்தா வேலை கிடைக்கும், எந்த வேலை கிடைச்சா அவன் கேரியர் செட்டில் ஆகும், கேரியர் செட்டில் ஆனால் அவன் ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ இதில் உங்களுக்கு கிளியராக அது எல்லாத்துக்கும் ரோட் மேப் இருக்குது, அதுக்கு ஆன்சரும் இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம் சார். ஸோ தியரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை படிக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி, பட் அதை வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது தான் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? சரி, இப்போ இதான், அதாவது நீங்கள் ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புக்கை எடுத்து படிக்கிறீங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் புக்கை எடுத்து படிக்கிறீங்க, செம்மையாக புக்கை தரவாக படிச்சிட்டிங்க. ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறீங்க, அதில் வந்து ஒரு 10 அடி ஆழம் உள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல். குதிக்க போகும் தான் ஞாபகம் வருது, ஐயோ நான் இது வரைக்கும் ஸ்விம்மிங் பூல்லையே குதிச்சது இல்லையே அப்படின்னு. ஓகே, என்னதான் படித்தாலும் ஸ்விம்மிங் பூலில் குதித்து அங்கே வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டால் தான் உங்களால் ஸ்விம் பண்ண முடியும். அது மாதிரி தான் என்னதான் படித்து நீங்கள் 90 மார்க் சப்ஜெக்டில் வாங்கினாலும் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் வந்து நான் படிப்பெல்லாம் நான் படிச்சிருவேன், என்னால் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் பொழைச்சிக்கிறது கஷ்டம். ப்ராக்டிக்கலாக தெரியும், எனக்கு மார்க்கே வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அதர் வே அரவுண்ட் ஒத்து வராது. ஸ்கில் இருந்தால் நம்ம வந்து என்னாலும் பண்ணிக்கலாம். ஆமாம், அதுதான் சிச்சுவேஷன் இன்னைக்கு. இப்போ இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க சார்? அதாவது வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் ஒரு பேரண்ட்டாக அவங்க என்ன பார்த்தாங்களோ அவங்க குழந்தையா இருக்கும்போது அது இப்போ
சூட் ஆகாது. ஓகே, அன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் படிப்பா, நல்லா படிக்கணும்ப்பா. நம்ம ஊரில் வந்து எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் படிப்புக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அப்பெல்லாம் டிகிரி இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கு. என் பையன் இன்ஜினியர்ப்பா, என் பையன் டாக்டர் பாம்பாங்க. இன்னைக்கு டாக்டராக இருந்தாலும் காம்படிஷன் அதிகமாக இருக்குது, இன்ஜினியராக இருந்தாலும் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸ்கில் இருக்கா உனக்கு வேலை. ஏன்னா நம்ம ஊர் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்டராக இன்ஜினியராக இது ரெண்டு மட்டும் தான். இன்றைக்கி டாக்டராக இருந்தாலும் காம்படிஷன் இருக்குது, இன்ஜினியராக ஆனாலும் காம்படிஷன் இருக்குது. சில ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐசிடிசி ரிப்போர்ட்லாம் 51% ஆஃப் இன்ஜினியருக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறாங்க. டாக்டரே இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங் சேலரி 30,000 50,000 தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் போனாலும் இன்றைக்கி ஸ்கில் இருந்தால் பொழைச்சிக்கலாம், வெறும் மார்க்கை வச்சு பொழைச்சிக்க முடியாது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேல்யூபிள் இன்சைட்ஸ். கண்டிப்பாக இது வந்து இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.